This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் மீண்டும் தீவிரமடையும் வெப்ப அலை. பல மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து மேட்டியோ பிரான்ஸ் அறிவிப்பு. டமாஸ்கஸில் நேற்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்த நிலையிலும் பயணத்தை தொடர்ந்த மக்ரோனின் துணிச்சலுக்கு சிரிய ஜனாதிபதி பாராட்டு. மரின் லூ பென்னுக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. தண்டனையை குறைத்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பிரான்சின் சவாய் பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியின் போது 22 வயது இளம் தீயணைப்பு வீரர் மீது பாறை விழுந்ததில் பலி. கோடைக்கால பயணங்களில் கட்டாயமாகும் புதிய சோதனை. கட்டுப்பாடுகளை இடைநிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்ட மறுப்பு. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் காவல்துறையினரின் துப்பாக்கி பயன்பாட்டை எளிதாக்கும் புதிய தற்காப்பு சட்டம் அதிரடி நிறைவேற்றம். பாரிஸில் தொடரும் கடும் வெப்ப அலை. வெறும் 50% மெட்ரோ ரயில்களில் மட்டுமே குளிரூட்டப்பட்ட காற்றோட்ட வசதி உள்ளதாக தகவல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நடைமுறையால் போலி ஆவணங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் பல பயணிகளின் நுழைவு அனுமதி ரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் புதிய அறிவிப்பின்படி பாரிஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள் உட்பட 67 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையமான மேட்டியோ பிரான்ஸ் மிகவும் ஆபத்தான செம்மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்பட்டியலில் புதிதாக பவுஷஸ் டு ரோன், ஐன், ஜூரா, டவுப்ஸ், யூரு மற்றும் ஓர்னு ஆகிய 6 மாவட்டங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வடபகுதி, கிழக்கு மற்றும் தென்கிழக்கின் சில மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை நீடிக்கும் வேளையில் தற்போதைய கடுமையான வெப்ப அலை இந்த வார இறுதி வரை அல்லது அதற்கும் அப்பால் நீடிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாத இறுதியில் பதிவான கடுமையான வெப்பநிலையானது பிரான்ஸ் வரலாற்றிலேயே அதிக வெப்பம் பதிவான காலங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தகிக்கும் வெப்பம் மற்றும் வறண்ட காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ அபாயமும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. எசோன், டெசெவ்ரு மற்றும் வவுக்லூஸ் பகுதிகள் ஏற்கனவே உயர்ந்த அபாய நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதன்கிழமை அன்று ஓடு, ஹெரோ, கார்ட் மற்றும் ட்ரோம் ஆகிய மாவட்டங்களும் அதி உயர்ந்த ஆபத்து பட்டியலில் இடம்பெறவுள்ளன. ஏற்கனவே பிரெஞ்சு பகுதியான பிரினேஸ் ஓரியன்டாலஸ் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீ காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் புகழ்பெற்ற டூர் டி பிரான்ஸ் மிதிவண்டி போட்டியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பிறகு முதன்முறையாக அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் சிரியாவின் பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறையை கட்டியெழுப்ப தனது நாடு முழுமையாக உதவும் என தெரிவித்துள்ளார். டமாஸ்கஸில் நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பின் போது தங்கள் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வரும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த சர்வதேச அளவில் பிரான்சின் ராஜதந்திர உதவியை சிரியா பெரிதும் நம்பியிருப்பதாக அந்நாட்டின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷரா குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவை மீண்டும் புதுப்பிக்கும் வகையில் விரைவில் இரு நாடுகளும் தங்களின் தூதர்களை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அல்-ஷரா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் நேற்று டமாஸ்கஸில் மக்ரோன் தங்கியிருந்த விடுதி அருகே இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அரங்கேறிய நிலையிலும் அச்சமின்றி தனது பயணத்தை தொடர்ந்த பிரான்ஸ் ஜனாதிபதியின் அதீத துணிச்சலையும் தைரியத்தையும் சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷரா வெகுவாக பாராட்டியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் பிரான்சின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் தலைவரான மரின் லூ பென் மீதான தண்டனையை பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எனினும் அவரது தண்டனை காலம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் அவர் வருகிற பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகியுள்ளன. அரசாங்க பதவிகளை வகிப்பதற்கான 5 ஆண்டு கால தடை குறைக்கப்பட்டு அது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான தண்டனையை அவர் ஏற்கனவே அனுபவித்துவிட்டதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தீர்ப்பின்படி லூ பென் எதிர்கொள்ளும் 3 ஆண்டு சிறை தண்டனையில் 2 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள ஓராண்டிற்கு அவர் மின்னணு கணுக்கால் கண்காணிப்பு கருவியை அணிந்தபடி வீட்டுக்காவலில் இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்காவல் தண்டனை அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை சட்டப்படி முழுமையாக தடுத்துவிடாது.
ஆனாலும் கண்காணிப்பு கருவியை அணிந்தபடி தம்மால் சுதந்திரமாக பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என லூபென் ஏற்கனவே பலமுறை திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் தனது முடிவில் உறுதியாக இருப்பாரா அல்லது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தனது கட்சியின் இளம் தலைவரான ஜோர்தான் பர்தெல்லாவுக்கு அளிப்பாரா என்ற முக்கிய அறிவிப்பை விரைவில் வெளியிடவுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் தற்போதைய கருத்து கணிப்புகளில் மரின் லூ பென் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் இந்த ஓராண்டு மின்னணு கண்காணிப்பு கருவி அணியும் கால அவகாசத்தை குறைக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு நீதிமன்றம் சம்மதித்தால் அவரால் எவ்வித தடையுமின்றி தேர்தலில் போட்டியிட முடிவது மட்டுமின்றி வெற்றி பெற்றால் எலிசே அரண்மனைக்குள் கண்காணிப்பு கருவியின்றி நுழைவதையும் உறுதி செய்ய முடியும். பிரான்சின் சவாய் பகுதியில் உள்ள பிளானட் நகரில் இன்று காட்டுத் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 22 வயதான இளம் தன்னார்வ தீயணைப்பு வீரர் ஒருவர் நிலச்சரிவில் பாறை துண்டு தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பயங்கர புயலுக்கு பிறகு மிகவும் செங்குத்தான மற்றும் அணுகுவதற்கு போதிய பாதையற்ற கடினமான வனப்பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தீ பரவுவதை கட்டுப்படுத்தவும் அது சாலையை கடந்து செல்லாமல் தடுக்கவும் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக முயன்றபோது புதன்கிழமை அதிகாலையில் எதிர்பாராத விதமாக நிலையற்ற பாறை தொகுதி ஒன்று சரிந்து விழுந்ததில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்த இளம் வீரர் ஆல்பர்ட்வில் மீட்பு மையத்தில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வந்தவர் என்பதுடன் சமீபத்தில்தான் தொழில்முறை தீயணைப்பு வீரருக்கான கார்பரல் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று தனது பணியை முழுநேரமாக தொடர்விருந்தார் என சவாய் தீயணைப்பு படை தலைவர் ஃபப்ரீஸ் டெரியன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விபத்து நடந்த சாலை தற்போது முழுமையாக மூடப்பட்டுள்ளது. தீ இன்னும் முற்றிலுமாக கட்டுக்குள் வராத நிலையிலும் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாலும் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அதிகாரிகள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைக்கால விடுமுறை பயணங்களில் கடும் நெரிசலும் குழப்பமும் ஏற்படும் என்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் பயோமெட்ரிக் எல்லை சோதனைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு விமான நிறுவனங்களும் விமான நிலையங்களும் விடுத்த கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக இடைநிறுத்துவது தேவையற்றது மற்றும் சாத்தியமற்றது என ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வந்த இந்த அமைப்பால் ஷெங்கன் எல்லைகளில் 3ஆம் நாட்டு பயணிகளின் வருகை மற்றும் வெளியேற்றம் கைரேகை மற்றும் முகப்பதிவு மூலம் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுகிறது. இதனால் எல்லைகளில் 5 மணி நேரம் வரை பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாகவும் போர்ச்சுகல், ஸ்பெயின், இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகளில் பயணிகள் இணைப்பு விமானங்களை தவறவிடுவதாகவும் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் மற்றும் ரைனர் உள்ளிட்டவை குற்றம் சாட்டியுள்ளன. இது ஐரோப்பிய சுற்றுலாவையும் நற்பெயரையும் சீர்குலைக்கும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். எனினும் இடம்பெயர்வு தலைவர் மக்னஸ் பிரன்னர் இதற்கு விளக்கமளிக்கையில் ஐரோப்பாவை பாதுகாப்பானதாக மாற்றும் இந்த அமைப்பில் உள்ள ஆரம்பகால சிக்கல்களை தீர்க்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளித்துள்ளார். மொத்தமுள்ள 1500 எல்லை கடக்கும் இடங்களில் வெறும் 20 இடங்களில் மட்டுமே தற்போது சிக்கல்கள் உள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் நெரிசல் கட்டுக்கடங்காமல் போனால் அமைப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் விலக்கு வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்வீட்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் காவல்துறையினர் தற்காப்பிற்காக துப்பாக்கிகளை பயன்படுத்துவதை எளிதாக்கும் புதிய சட்ட மசோதா அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலதுசாரி குடியரசுவாதிகள் கட்சியால் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் பிரெஞ்சு அரசியலிலும் சமூக அமைப்புகளிடையேயும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அல்பஸ் மாரிட்டிம்ஸ் மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஏரிக் பவுகே முன்மொழிந்த இந்த சட்டம் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் தங்களின் கடமையின் போது துப்பாக்கியை பயன்படுத்த நேர்ந்தால் அது தற்காப்பிற்காகவே செய்யப்பட்டது என்ற சட்டப்பூர்வ முன்னனுமானத்தை அவர்களுக்கு வழங்குகிறது. கடந்த ஜனவரியில் விவாதிக்கப்பட்ட இந்த மசோதா ஆளுங்கட்சி கூட்டணியின் ஆதரவை பெறுவதற்காக சில முக்கிய திருத்தங்களுடன் நேற்றிரவு நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டத்திற்கு இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மனித உரிமை அமைப்புகளும் தங்களின் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். இது காவல்துறையினரின் வன்முறைகளை நியாயப்படுத்துவதோடு துப்பாக்கி பயன்பாட்டை சாதாரணமாக மாற்றிவிடும் என அவர்கள் அஞ்சுகின்றனர்.
இதன் தீவிரத்தை உணர்த்தும் விதமாக எதிர்க்கட்சியினர் இந்த சட்டத்தை காவல்துறையினருக்கு கொடுக்கப்பட்ட கொல்வதற்கான உரிமம் என்று மிக காட்டமாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் கடும் வெப்ப அலை தொடர்ந்து நீடிப்பதால் குளிர்ச்சியான பொது போக்குவரத்தை தேர்ந்தெடுத்து பயணிப்பது மக்களுக்கு மிக அவசியமாகியுள்ளது. எனினும் ராட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்படி பாரிஸ் மெட்ரோவில் சுமார் 50% ரயில்கள் மட்டுமே குளிரூட்டப்பட்ட காற்றோட்ட வசதியுடன் இயங்குகின்றன. குறிப்பாக மெட்ரோ 1, 5, 9, 11 மற்றும் 14 ஆகிய வழித்தடங்களில் இந்த வசதி முழுமையாக உள்ளது. மெட்ரோ 4இல் 31 ரயில்களில் மட்டுமே பகுதி அளவில் இந்த வசதி உள்ள நிலையில் மெட்ரோ 10இல் புதிய ரயில்களில் படிப்படியாக அறிமுகமாகி வருகின்றன. அதேவேளை RERA சேவையும் அனைத்து டிராம்வே வழித்தடங்களும் முழுமையான குளிரூட்டப்பட்ட வசதியுடன் இயங்குகின்றன. RERP சேவையில் புதுப்பிக்கப்பட்ட ரயில்களில் 84% அளவுக்கு இந்த வசதி உள்ளது. ஆனால் ராட்பு சேவையின் விளக்கத்தின்படி இது வழக்கமான ஏசி கிடையாது. வெளிவெப்பநிலையை விட சில டிகிரி குளிர்ச்சியான காற்றை மட்டுமே வழங்கும் அமைப்பாகும். எனவே சுட்டெரிக்கும் வெப்ப நேரங்களில் கட்டாயம் தண்ணீர் எடுத்துச் செல்லவும் நெரிசல் குறைந்த நேரங்களில் பயணிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முதியவர்கள் மற்றும் உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது பாதுகாப்பானது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் எல்லை அமைப்பான என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அமலுக்கு வந்த முதல் 6 மாதங்களில் அனுமதிக்கப்பட்ட காலக்கெடுவை மீறி தங்கியிருந்த சுமார் 8700க்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு ஐரோப்பாவின் ஷெங்கன் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபரில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பின் மூலம் கடவுச்சீட்டுகளில் முத்திரையிடும் முறை, மாற்றப்பட்ட பயணிகளின் வருகை மற்றும் வெளியேற்றம் டிஜிட்டல் முறையில் தானியங்கி கணக்கீட்டின் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. இதுவரை பதிவான 108.5 மில்லியன் பயணங்களில் விசா இல்லாதது, போலி ஆவணங்கள் மற்றும் தகுந்த காரணங்கள் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்காக மொத்தம் 43,727 பேருக்கு ஐரோப்பாவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறி தங்குபவர்களுக்கு அபராதம் மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைவதற்கே தடை விதிக்கும் கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கடுமையான டிஜிட்டல் கண்காணிப்பால் தங்களின் வழக்கமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விநியோகச் சங்கிலி சீர்குலையும் அபாயம் உள்ளதாகவும் போக்குவரத்து மற்றும் தளவாட அமைப்புகள் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளன. இதற்கிடையே எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு இந்த ஆண்டின் இறுதியில் அறிமுகமாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.